இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். தங்கமயிலில் குவிந்ததடா வண்டாட்டம் ஆடி கொண்டாட்டம். தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திரு சூர்யா மற்றும் கார்த்தி, சிவகுமார் அவர்களுடைய பிள்ளைகள், அற்புதமான நடிகர்கள். அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நிறைவு செய்ததுனால அதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசினார். ஒரு 15 நிமிடம் அந்த பேச்சு இருந்தது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நிறைய மாணவர்களுக்கு அவருடைய கல்விக்காக நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் பற்றி கடுமையான கண்டனங்களை திரு சூர்யா அவர்கள் எழுப்பியிருந்தார். ஒருபோது அவருடைய சினிமா நிகழ்ச்சியில் நினைக்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு சூர்யாவுடைய குரல் கேட்பவர்களுக்கு கேட்கும் அப்படின்னு கூட சொன்னார். நம்ம அதெல்லாம் தொடர்ந்து திரு சூர்யா அவர்கள் இந்த நீட் பற்றி பேசின முதல் நாள் ஸ்பீச்சிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்கோம். அதனால் அவர் கொஞ்சம் அதை அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சார். அவருக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சுட்டி காட்டியிருந்தோம், அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன்லேயே அவர்கள் அவங்க வச்சுருந்த அந்த அப்ளிகேஷனில் விண்ணப்பிப்பவர்களுடைய ஜாதியையும் விண்ணப்பிப்பவர்களுடைய மதிப்பெண்களையும் கேட்டிருந்தாங்க. அரசாங்கம் வேறு என்ன செய்து அதை தானே செஞ்சிட்ருக்கு. அப்போ ஜாதி இவங்க எது கேட்டாங்க, மார்க் இவங்க கேட்டாங்க, எது கேட்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போயுமே பார்த்திங்கன்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் இந்த இடத்துல பேசினார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவர்களுடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது. 15 நிமிஷம் அவர் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, வயசாயிருச்சு, நிறைய ஒர்க் லோடு, திடீர்னு அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லும்போது அவர் கலந்துக்க வேண்டிய நிர்பந்தம். அதில் அவர் ஒரு சரியான ஒரு இதில் எப்படி அந்த தொடர்ச்சியை கொண்டு வரதுன்னு இல்லாமல், சரி அகரம் ஃபவுண்டேஷனு சூர்யா அப்போ நீட்டு பற்றி பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்புறம் நம்முடைய ட்ரேட்மார்க்காக இருக்கக்கூடிய நம்ம சனாதனம் இதெல்லாம் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் கொஞ்சம் 4-5 விஷயம் அப்படி சொன்னார். 15 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது இருந்துச்சான்னா இல்லை. அது 2 வார்த்தை, அதிகார சங்கிலியும் சனாதன சங்கிலியும் உடைக்கும் அப்படின்னு 2 சங்கிலியை போட்டு கோத்து விட்டார், அவ்வளோதான். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர்லேருந்து நம்ம பாஜகலேருந்து பல பேர் அதில் கண்டனம் தெரிவித்தாங்க. நான் அந்த 15 நிமிஷம் ஸ்பீச் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடணுமான்னு நினச்சேன். எனக்கு உண்மையிலே அதை இல்லை நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஒரு டீகோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, அதோட எங்களுக்கு ஒரு மாபெரும் நடிகர் இல்லையா கமல், எவ்வளோ பெரிய ஸ்டார், நடிப்பில் எவ்வளோ நுவான்சஸ் டீட்டெயில் அவரை மாதிரி யாராலாவது கொடுக்க முடியுமாங்கிற ஒரு பெரிய டவுட். அதை எந்த இடத்துலையுமே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் எடுக்கிறது கூட எதுவும் பாயிண்டில் அந்த 2 வரியை தவிர. இருந்தாலும் மக்கள் கமல்ஹாசன் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார்கள் ஒரு பெரிய ஒரு நடிகர்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அது ஒரு பயணம். 15 நிமிஷம் ஸ்பீச்சில் அந்த 2 வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே உருப்படியாக இல்லை. இந்த 2 வரியுமே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நம்ம சரி இப்படி கடந்து போயிட்டு அது ஒரு நாள் ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. நம்ம மதுரை எம்பி, இதுக்காகவே காத்துட்ருக்கூடிய மதுரை எம்பி வெங்கடேசன் உட்பட பல முக்கிய பிரமுகர்லாம் வேறு இருந்தாங்க. சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அது சூர்யா ஃபங்க்ஷனு, கார்த்தி ஃபங்க்ஷனு, அண்ணன் சிவகுமார் இருக்கிறாரு, கமல் பேசுகிறாருன்னு போட்டு அது ஒரு இடத்துல ஒரு ஹைலைட்டாகி அப்படி ஒன்று இருக்குமோ அப்படின்னு ஏதாவது 4-5 அப்பாவி சுப்பாய் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் தான் இதை நம்ம சொல்கிறோம். கமல் சார் 2-3 விஷயங்களை பேசினார். இப்போ இந்த மருத்துவ மாணவர்கள் இந்த மேடையில் இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் இந்த மாணவர்கள் அங்கே இருப்பாங்களான்னு தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் அவரே நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்கா அப்படின்னு கொண்டு அந்த மாதிரி நம்ம கொண்டு வரது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த லிங்கை கூட, அவருடைய ஸ்பீச் 15 நிமிஷம் நான் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, அந்த லிங்கை கூட நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. அது பயங்கர ஒரு சங்கிலி தொடர்ச்சி இல்லாமலே இருக்குப்பா. அந்த சங்கிலியை நொறுக்கிறதுல அவருடைய பேச்சு சங்கிலியுமே நொறுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அதில் சொல்கிறார் 2012 மருத்துவ மாணவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அடுத்த வருஷம் அவங்களை பார்க்க முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்புறம் 2017 இவர்களால் இந்த தொடர் முயற்சியை இந்த முயற்சியை தொடர முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2017 இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர்களால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாருன்னு தெரில, அகரத்தால் முடியலையா, அந்த மாணவர்களால் முடியலையா அப்படின்னு தெரில. அகரம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு, அதான் 20 வருஷம் ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். அதனால் அகரத்தால் முடியுது. சரி மாணவர்களால் முடியலையா அப்படின்னா, இல்லை நீட்டு தேர்வு மூலமாக மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர், 1 லட்சத்துலேருந்து 1,35,000 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் 1 லேக் ஆண்டுதோறும் 1 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் நீட் எழுதுகிறாங்கன்னு பார்க்குறோம். அதில் அட்லீஸ்ட் 50,000 பேர், 56
56% வரைக்கும் நம்முடைய பாஸ் ரேட் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் 50,000 பேர் வந்து நமக்கு வந்து எவ்ரி இயர் பாஸ் பண்ணிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதில் டாப் 100ல் இந்தியா முழுக்கருடைய ரேங்கிங்கில் முதல் 100 இடங்களில் கடந்த ஆண்டு வந்து 6 பேர் நம்ம வந்து தமிழர்கள் வந்து அதில் பங்கேற்றாங்கன்னு பார்க்குறோம். அப்படி வந்து எல்லா இடத்துலையுமே ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்த நீட் தேர்வு மூலமாக இந்தியாவில் எங்கேனாலுமே இந்த மாணவர்கள்லாம் போய் சேர முடியும்னு பார்க்குறோம். அப்போ யாரால முடியல, என்ன ஆச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரியலை, கஷ்டமான விஷயந்தான். அப்புறம் கமல்ஹாசன் சொல்கிறாரு, கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அப்படின்னு நீட்டை சொல்கிறார். திரும்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு புரியல. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன போல் 1,00,000 பேர் எழுதுகிறாங்க, அவர்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 50,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமாகவே தனியாரும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 11,650 MBBS இடங்கள் இருக்குது. 11,650 ஒன் அமங் த ஹையஸ்ட் இந்த நேஷன், இந்த கண்ட்ரி. நம்ம நாட்டிலே வந்து அதிகமான இடங்களில் ஒரு முக்கியமான இடம் 11,650. 2011 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், இல்லை 2020 வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து 11 மருத்துவக் கல்லூரியில் அட்ட சிட்டிங் ஒரே சிட்டிங்கில் கொடுத்தாரு. அப்படி சேர்ந்து எல்லாமே சேர்ந்து 11,650 சீட் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் MBBS சீட் இருக்குது. அத்தனையுமே நம்ம மக்கள் தான், பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. அப்புறம் கல்வி கிடைக்காமல் யாருக்கு செஞ்சிருச்சு அப்படின்னு தெரியல. 50,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சீட் கூட காலியாக இருக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படியே இருக்குது. இடஒதுக்கீடு 49%, 50% இந்தியா முழுக்க இருக்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டிலையும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு அப்படியே நீட்டில் இருக்குது. அது வந்து குழப்பிக்கூடாது. 1% ST, 18% SC, 30% BC, 20% MBCன்னு 69% டீட்டெயில் அப்படியே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து அப்புறம் எங்கள் கல்வி படிக்க விடாமல் யார், அப்போ SC மக்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ST பிள்ளைகள் படிக்கிறாங்க, MBC பிள்ளைகள் படிக்கிறாங்க, BC பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதில் வந்து OCலையும் வேறு இவங்கெல்லாம் வராங்க. நம்ம வந்து ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இடத்துல மிச்சம் இருக்கக்கூடிய 31%, அதுலேயும் அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய சோகால்டு சமூகத்தினர் மட்டும் இல்லாமல் இதே SC, ST, MBC, BC சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் இன்னமும் நல்லா படித்து ஓப்பன் கேட்டகரி சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து நின்று பார்த்து அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தமிழ்நாட்டு 69% இடஒதுக்கீடு மட்டுமே கிடையாது, அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 75-80% வந்து இந்த இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கே அவ்வளோ படிப்புக்கான வாய்ப்பு கிடைச்சி அவ்வளோ தங்களுடைய தகுதினாலே அந்த இடத்த பெறக்கூடியதாவது ஓப்பன் கேட்டகரியை ஓப்பன் சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்புறம் யாருடைய படிப்பை யார் தடுக்கிறா, யார் கெடுக்கிறா, ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்த அண்ணன் வந்து திடீர்னு சர்வாதிகார சங்கிலியும் சனாதன சங்கிலியும் நொறுக்கி தள்ளும் ஒரே ஆயுதம் இதுதான் அப்படின்னு கல்வியை சொல்கிறாரு. நமக்கு வந்து என்ன கணக்குன்னு புரியல, எதை சர்வாதிகாரம்னு சொல்கிறாருன்னு புரியல. நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எனக்கு பிறகு நான் தான் எல்லாமே, என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சர்வாதிகாரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ராஜாக்கள் காலத்தை நம்ம சர்வாதிகாரம்னு சொன்னோம், நம்ம புரிஞ்சுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் தவிர இன்னொருத்தர் வந்து தலைவராக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி குடும்பத்தை தவிர வேறு யாருக்காவது இன்னொரு முக்கியத்துவம் கிடைச்சிருமா அப்படிங்கிற பார்க்கணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. இவங்கள்ட்டேருந்து வெளியே போன திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி அமைச்சிருச்சு, காங்கிரஸ்லேருந்து வெளியே போய். இவங்கள்ட்டேருந்து வெளியே போன சரத்பவார் வந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சார். இப்படி இவங்கள்ட்டேருந்து வெளியே போனவங்களாம் பெருந்தலைவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் இவங்க யாரையும் வளரவிடாமல் தடுத்துனாங்க. அந்த ஒரு குடும்பம் தவிர வேறு யாரும் வர முடியுமா? அப்போ சர்வாதிகாரமாக வேறு அன்னதிகாரம். தமிழ்நாட்டில் வந்து திமுகவில் வந்து தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய குடும்பத்தை தவிர வேறு ஒருத்தர் யாராவது அவங்க குடும்பத்திலே கூட வேறு யாராவது யோசிச்சிட முடியுமா? நம்மளாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ வந்து எது சர்வாதிகாரம், எதை சொல்கிறார் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. அதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் நீதி மையத்தில் கமல்ஹாசன் தவிர இன்னொரு தலைமை நீங்கள் சொல்ல முடியுமா? அண்ணன் கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் நடத்துறாரு. ஜனநாயகம் நிறையா பேசுவார், குடியரசு ஜனநாயகம் நிறையா பேசுவார். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அந்த ஜனநாயகத்தில் நம்ம வந்து பார்க்குறது வந்து தலைமையை வந்து எப்படி எடுத்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. போன வருஷம் அவர் தலைவர், இந்த வருஷம் இவர் தலைவர், இந்த வருஷம் அடுத்த தலைவர், இன்றைக்கி அவர் தலைவர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கட்சியில் சேர்ந்த தலைவர்கள் எவ்வளவு, வெளியேறின தலைவர் எவ்வளோன்னு பாருங்கள். மாறாக இவர் அடிக்கடி நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சிக்கக்கூடிய பாஜகவை பாருங்கள். நம்ம பாஜகவுடைய தலைவர்கள் பட்டியலை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஜனா கிருஷ்ணமூர்த்திலேருந்து பக்கத்து ஒரு வெங்கைய நாடு வரைக்கும் பெரும் தலைவர்கள் பட்டியல் இருக்குது, நிதின் கட்கரிலேருந்து. ஆனால் முக்கியமான ப்ராமினன்ட் லீடர்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய யாருமே ஒரு குடும்பத்தில் இருந்து கிடையாது. வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், மோடி இருக்கிறார், அமித்ஷா இருக்கார். இன்னும் உங்களுக்கு தெரியும் பெரிய பட்டியல் உங்களுக்கு நம்ம காத்து கிடக்கு. அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு காத்துன்னு பார்க்குறோம். அப்படி வேறு வேறு ஊர், வேறு வேறு வயசு, வேறு வேறு ஜாதி, வேறு வேறு சமூகம், வேறு வேறு மாநிலம்னு சேர்ந்துருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பட்டியல் வந்து இருந்துச்சு, இருக்குது, இருக்க போகுது. அப்போ எதை வந்து இவர் சர்வாதிகாரம் சொல்கிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ப்ளஸ் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடுத்தது சனாதனம் வந்து சனாதன சங்கிலி நொறுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல அவர் எதை சனாதனம்ங்கிறது குறிப்பிடணும். சனாதனம்னா என்ன அப்படிங்கிறத குறிப்பிடணும். அவருக்கு தெரியும் ஹிந்து மதத்தை தான் நேரடியாக சொன்னால் சட்ட சிக்கல் வந்துடும், கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடும், இருக்கிற எம்பி பதவிக்கு ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது, நம்ம வந்து பதவி பெறுமானவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வழக்கம் போல் திமுகவுடைய இந்த சேஃப் கேம்லேயே வந்து அந்த அவங்களுடைய தயவுலேயே எம்பி ஆனதுனால சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அது மாதிரி இந்து மதத்தை ஒழிப்போம்னு சொல்லாமல் அதே மாதிரி சனாதன சங்கிலிகளை நொறுக்குவோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டார். சனாதனம்னா என்னங்கிறத கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாருன்னு அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம் நான் நிறைய பேசியிருக்கேன், நான் நிறைய பார்த்துருக்கேன், அவருடைய வியந்திருக்கேன். வித்தவுட் எனி டவுட் நான் எங்கேயுமே நான் சொல்லுவேன், எனக்கு நான் பெரிய அறிவாளி, பெரிய படிப்பாளி. அவர் ரெஃபர் பண்ணுற விஷயங்களை, கோட் பண்ணுற விஷயங்களை, அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்களை, புத்தகங்களை, சினிமாக்களை, அறிவியலாளர்களை, ஞானிகளை வந்து நம்மளால் கேட்சப் பண்ணவே முடியாது, அவருக்கு கோப்ப பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து சனாதனம்னா எந்த மதம் அப்படின்னு குறிப்பார். சனாதன சங்கிலியில் இருப்பேன்னாரு, அது எந்த மத சங்கிலிங்கிற சொல்வார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், சனாதனம் இவர்கள் குறிப்பிட விரும்புவது, சட்டத்துக்கு பயந்து மாற்றி குறிப்பிடுவது இந்து மதத்தை தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அந்த சனாதன சங்கிலியை வந்து கல்வி மலம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். பட் என்ன பாயிண்ட்னா, சனாதனம் என்கிற இந்து மதம் என்கிற அந்த சங்கிலியை ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அதை அழிக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, நொறுக்கவும் முடியாது. ஏனென்றால் அதுதான் சனாதனம். சனாதனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அழிவில்லாதது, ஆதியும் அந்தமும் இல்லாததுன்னு அர்த்தம். நம்ம உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாது, இவர் வந்து சும்மா நாத்துக்கு வந்து சங்கி இவர், அதனால் அப்படி சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஹிந்து மதம் போல தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடியது, தகவமைத்துக் கொள்வது இன்னொரு மதம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அன்னைக்கு இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற காலம் வரைக்கும் எல்லா விதத்துலையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மதம் நம்ம பார்க்க முடியாது. எவ்வளோ நேரம் வந்து தொழணும், என்னைக்கு தொழணும், என்ன பண்ணணும், இது எப்படிப்பட்ட பூஜை முறைகள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். ஒரு நம்ம பிடிச்சி வச்சதே பிள்ளையார் அப்படின்னு நம்ம பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு இது பிள்ளையார், இது சாமி அப்படின்னா நம்ம வந்து அதை நம்பக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனாதனம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மதம். 33 கோடி தேவர்கள் அப்படின்னா எவ்வளவு கடவுள்கள் பார்த்துங்க. அப்போ எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்துங்க. நம்ம ஊர் சுடலை மாடல்லேருந்து சுகபிரம்மம் வரைக்கும் எவ்வளோ சாமிகள்னு பாருங்கள். அப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கருப்பு சாமியிலேருந்து கண்ணன் வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி, இவ்வளோ அக்செப்டன்ஸு, இது வந்து எந்த சங்கிலி எதை நொறுக்க போகிறாரு? ஒருவேளை ஜாதி சங்கிலியை தான் அண்ணன் சொல்கிறாரு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச முதல் இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய அகத்தியத்துக்கு பிறகு தொல்காப்பியர்லேருந்து, திருவள்ளுவர்லேருந்து, இளங்கோலேருந்து, கம்பர்லேருந்து எந்த ஜாதின்னு கமலஹாசன் சொல்வாரா? நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன பாகுபாடு, 1000 வருஷமாக நிறைய பாகுபாடு இருந்திருக்கு, நோ டவுட். அதெல்லாமே முகலாயருடைய படையெடுப்புக்கு பிறகும், பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு பிறகும் இங்கே வந்து வேரூன்றி அது வந்து அதிகமாக வந்து வளர்த்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களாக பார்க்குறோம். அதற்கு முன்னாடி பாகுபாடை சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் சொல்லேன், தொல்காப்பியர் எந்த ஜாதி, திருவள்ளுவர் எந்த ஜாதி, இளங்கோ எந்த ஜாதி, கம்பர் எந்த ஜாதிங்கிற சொல்லணும். ஆழ்வார்கள் எந்த சமூகம், நாயன்மார்கள் எந்த சமூகம். எல்லா வைணவ கோயில்களிலும் ஆழ்வார்கள் பார்க்கலையா? எல்லா சைவ கோயிலும் நாயன்மார்கள் பார்க்கலையா? தெய்வமாக வணங்கக்கூடிய இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களும் ஐயரா ஐயங்காரா? ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? சரி, பெண்ணடிமை சங்கிலியை சொல்வாரா அப்படின்னு பார்த்தா அந்த பெண்ணடிமை சங்கிலியும் பார்த்துருவோம். ஔவையார் வந்து ஆனா பெண்ணா, காக்கைப்பாடினார் ஆனா பெண்ணா, ஆண்டாள் யார், வேலுநாச்சியார் யார், இவர்கள்லாம் வந்து அடிமைத்தனத்துலேருந்து வந்தவங்களா, வேறுண்டு வரலையா? ராஜாவாக இருந்திருக்கிறாங்க, ராணியாக இருந்திருக்கிறாங்க, பெரிய கவி சக்கரவர்த்தியாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ வந்து எந்த சங்கிலி சொல்கிறார்? ஜாதி சங்கிலியா, பின்னடிமை சங்கிலியா, சனாதன சங்கிலியா, சர்வாதிகார சங்கிலியா? ஒரு வார்த்தையாக சங்கிலியாக கோத்துட்டாருப்பா, வேறு எதுவுமே தெரியல. அப்புறமா இடையில பேசிட்டு வரும்போது இதெல்லாம் நம்ம கல்வியெலாம் இல்லைன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிரும் அப்படின்னார். அப்புறம் பெரும்பான்மை மூடர்கள் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னார். எனக்கு உண்மையிலே புரியல. அந்த ஸ்பீச்சை பாருங்கள், உங்களுக்கு எதாவது புரிஞ்சால் சரி. மீண்டும் இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.